இது KONIKA MINOLTA பிராண்டு, மாடல் நம்பர் BZAP 205i. எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மிஷினை வந்துட்டு பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து மேலே வச்சுருக்கேன். இன்னும் வேறு எந்த ஃபிட்டிங்ஸும் பண்ணலை, ஜஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓசின்னு சொல்லுவாங்க, OC 512, அதாவது ஒரிஜினல் கவர். இதை வந்துட்டு பிரிச்சுட்டு இப்படி போட்டுருங்க. இதுக்கு இங்கே ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸில் இப்போ வச்சுட்டு மூடிட்டு இதை மூடிடலாம். மூடியாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் வரும். அந்த யூனிட்டை நான் இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு AD 509, அதாவது ஆட்டோ டியூப்ளெக்ஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஒன்று இருக்கும். இந்த ஃபேன் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபேன் எடுக்கும்போது இது கூட சில ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸை நான் இப்போ உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்க்ரூஸு. இது 2 பிளேட் இருக்கும், 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் 2 ஸ்க்ரூஸ் வந்துட்டு ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேனை ஃபிட் பண்ணுறதுக்கும், ஒரு ஸ்க்ரூ வந்துட்டு இந்த டியூப்ளெக்ஸ் யூனிட்டோட எர்த் ஒயர், க்ரீன் கலரில் ஒரு ஒயர் இருக்கும், அதை ஃபிட் பண்ணுறதுக்கும், இது வந்துட்டு கேபிளை ரூட் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். இப்போ இந்த அக்சசரிஸ்லாம் பார்த்துட்டிங்க. ஃபேன் இருக்குது, அடுத்தது ஒரு டோனர் இருக்குது. இது கூட இது வந்துட்டு ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இது மிஷினில் ஏற்கனவே ஒன்று இருக்கும், அதை கழட்டிட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஸ்கேல் மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்காது. ஸோ நம்ம இப்போ மிஷினில் இருக்க அந்த ஸ்கேலை கழட்டிட்டு இதை ஃபிட்டிங் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் டியூப்ளெக்ஸ் யூனிட்டு. இதுதான் டியூப்ளெக்ஸ் யூனிட். நம்ம இதை இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ டியூப்ளெக்ஸ் யூனிட்டை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ 1, ஸ்க்ரூ 2, இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டணும். இந்த பிளேட் எடுத்துடணும். இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. டியூப்ளெக்ஸ் யூனிட் ஃபிட் பண்ணும்போது இதை கழட்டிட்டு தான் நம்ம டியூப்ளெக்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த ஸ்கேல் மாதிரி இருக்கிற பிளேட்டு. ஸோ இதோட ஸ்க்ரூ இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும் லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஸ்க்ரூ கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லூஸ் பண்ணிவிட்டு கையால் எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் தவறி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பீஸை எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம இப்போ இதை ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இது வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் உட்கார்ற மாதிரி இங்கே ஹோல்ஸ் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா ஹோல்ஸு? இந்த ஹோல்ஸில் இந்த பாயிண்ட்டை வந்துட்டு உட்கார வைக்கணும். இப்போ அந்த ஸ்கேல் உட்கார வச்சுட்டேன், இந்த ஹோல்ஸில் உட்கார வச்சாச்சு, இங்கேயும் உட்கார வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையாலே ஒரு 2 த்ரெட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 த்ரெட்டு கையால் போட்டுட்டு அப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோங்க. போதும், ஓவர் டைட் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டியூப்ளெக்ஸ் யூனிட்டை இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 லாக் மாதிரி இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாக் வந்துட்டு இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸில் இந்த லாக்கை இப்போ நம்ம உட்கார வைக்கணும். ஸோ இந்த ஒயரை இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு
ஸோ இது உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பிளேட் வந்துட்டு இந்த இடத்துல வரும். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இந்த பிளேட் இந்த ஷேப் வந்துட்டு இப்படி இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இந்த ஷேப் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டியூப்ளெக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட் வச்சதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூ கழட்டிக்கோங்க. இந்த பிளேட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை கழட்டிக்கோங்க. ஸ்க்ரூ கழட்டி வச்சு இந்த பீஸை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் இந்த 2 ஸ்க்ரூ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதை இப்படி கழட்டி எடுத்துருங்க. இது எதுக்காக கழட்டுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த எர்த் ஒயர் வந்துட்டு இங்கே நம்ம ஃபிட் பண்ணோம். அந்த க்ரீன் கலர் ஒயரு டியூப்ளெக்ஸில் ஒரு க்ரீன் கலர் ஒயர் இருக்கும், அதை இங்கே ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இங்கே ஸ்க்ரூ பண்ணணுன்னா இந்த கவரை நம்ம கழட்டணும். இந்த கவரை எதுக்காக கழட்டணும்னா, இங்கே ஒரு ஜாக் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாக்கில் தான் நம்ம வந்துட்டு டியூப்ளெக்ஸ் யூனிட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கழட்டியிருக்கோம், கவர்ஸை கழட்டியிருக்கோம். இப்போ டியூப்ளெக்ஸ் யூனிட்டை வச்சுட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கணும், இந்த கேப் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். வச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு இங்கே ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்துட்டு எங்கே டைட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேட்டு நம்ம 2 பிளேட் போட்டோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் போயிட்டு இது ஸ்க்ரூ ஆகும். அவ்வளோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேபிள் நம்ம வெளியில் எடுத்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேபிளை இந்த லாக் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேபிளை வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி அழகாக உட்கார வச்சுக்கோங்க. இன்னொரு லாக் இருக்குது, அந்த லாக்கையும் இப்படி சும்மா சின்னதாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி வச்சுருங்க. ஸோ கேபிள் அழகாக ரூட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்படி இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாக் வந்துட்டு இங்கே சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை இங்கே ஸ்க்ரூ பண்ணணும். இது வந்துட்டு எர்த் ஒயரு. ஸோ அந்த எர்த் ஒயரை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த கவர்ஸை நம்ம போட்டுருக்கோம். அடுத்ததாக இந்த கவரை ஃபிட் பண்ணுறோம். ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு இதுக்கு உண்டான அந்த 2 ஸ்க்ரூவை இப்போ போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபேனை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஃபேனை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். 1 2 3 4 5 இந்த 5 ஸ்க்ரூவை இப்போ நம்ம கழட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த 5 ஸ்க்ரூவை கழட்டிட்டு லைட்டாக இந்த கை இப்படி உள்ளே கொடுத்துட்டு மிஷின் இப்படி லைட்டாக தூக்கிட்டு
இந்த கவர் இப்படி எடுத்துக்கணும். இந்த கவரை எடுத்துட்டு இந்த ஃபேனை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாக் தெரியும், கருப்பு கலரில் ஒரு ஜாக் தெரியும் தெரியல உங்களுக்கு. இந்த ஜாக்கில் வந்துட்டு இந்த ஜாக்கை கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபேனை இப்படி ஃபிட் பண்ண போகணும். நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த ஜாக்கை கனெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சார் இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிட்டோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. கூலிங் தான் சார் இது? ஆமாம் சார். இந்த ஃபேன் வந்துட்டு கூலிங் ஃபேன் சொல்லுவோம். அது ஃபிட் பண்ணியாச்சு. சப்போஸ் அதை ஃபிட் பண்ணலாம் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம கவர் போட போகிறோம். இந்த கவர் வந்துட்டு இப்படி வச்சுட்டு லைட்டாக தூக்கிக்கோங்க.